வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் கூடுதல் முதலீடு தேவை, பிரித்தானியாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பிரித்தானியாவில் புதிய குடியேற்ற கொள்கை, நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயம். புட்டினின் உடல்நிலை குறித்து மீண்டும் சர்ச்சை, கசிந்த வீடியோவால் பரபரப்பு. சைப்ரஸ் விவகாரம், மேக்ரோனின் அதிரடி பயணம், பிரித்தானிய பிரதமர் மீது விமர்சனம். ஈரான் மீதான தாக்குதல், 18 ஆண்டுகளாக இதற்காகவே காத்திருந்தேன், இஸ்ரேல் வீரர் உருக்கம். எண்ணெய் விலை உயர்வு, மின் கட்டணத்தை குறைக்கும் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் பிரித்தானிய அரசு. ஹங்கேரி தேர்தல், ரஷ்யாவின் தலையீட்டை தவிர்க்க எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் மேக்கேர் கோரிக்கை. உலக முடிவு நெருங்கிவிட்டது, கிரெம்ளின் மாளிகை விடுத்த அதிரடி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் கூடுதல் முதலீடு தேவை, பிரித்தானியாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பிரித்தானியா தனது பாதுகாப்பு செலவினங்களை உடனடியாக அதிகரிக்காவிட்டால் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு தற்போதைய நவீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள போதுமானதாக இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர்கள் நவீன ட்ரோன் தாக்குதல்களின் ஆபத்தை உலகுக்கு உணர்த்தியுள்ளன. பிரித்தானியாவின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் ஆயுத இருப்பு பலவீனமாக இருப்பதாகவும் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் கூறப்பட்டுள்ளது. எதிரி நாடுகளின் தாக்குதல்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் புதிய குடியேற்ற கொள்கை, நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயம். பிரித்தானியாவில் சிகிச்சை பெற்று வரும் நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் அவர்களது சொந்த நாட்டில் போதிய மருத்துவ வசதி இல்லாவிட்டாலும் நாடு கடத்தப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புதிய குடியேற்ற கொள்கைகள் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த விலக்குகளை குறைப்பதாக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் சிறுவர்கள் அங்கு முறையான சிகிச்சைகள் இன்றி உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக புற்றுநோய் மற்றும் தீவிர சிறுநீரக பாதிப்பு உள்ள சிறுவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடுமையான விதிமுறைகள் சிறுவர்களின் அடிப்படை வாழ்வுரிமையினை பறிப்பதாக கூறி சட்ட நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மருத்துவ காரணங்களுக்காக தங்கியிருப்பவர்களுக்கு புகலிடம் அளிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. புட்டினின் உடல்நிலை குறித்து மீண்டும் சர்ச்சை, கசிந்த வீடியோவால் பரபரப்பு. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இடைவிடாமல் இருமும் வீடியோ ஒன்று இணையத்தில் கசிந்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரெம்ளின் மாளிகையிலிருந்து வெளியான இந்த காட்சிகள் புட்டினின் ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை மீண்டும் கிளப்பியுள்ளன. ஒரு முக்கியமான உரையின் போது புட்டின் தனது இருமலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவது அந்த வீடியோவில் பதிவாக்கியுள்ளது. ஏற்கனவே அவருக்கு புற்றுநோய் அல்லது இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கலாம் என்று பல சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் சர்வதேச ஊடகங்கள் இதனை ஊகித்து வருகின்றன. ஆனால் ஜனாதிபதி புட்டின் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதாக ரஷ்ய அரசு தரப்பு இந்த தகவல்களை தொடர்ந்து மறுத்து வருகிறது. உக்ரைன் போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்ய தலைவரின் உடல்நிலை குறித்த இந்த செய்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சைப்ரஸ் விவகாரம், மேக்ரோனின் அதிரடி பயணம், பிரித்தானிய பிரதமர் மீது விமர்சனம். சைப்ரஸ் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் நேரில் சென்றது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சைப்ரஸின் இறையாண்மைக்கு ஆதரவாகவும் பிராந்திய பாதுகாப்பை பலப்படுத்தவும் பிரான்ஸ் இந்த தீவிர நடவடிக்கையினை எடுத்துள்ளது. அதே சமயம் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருப்பதாகவும் அவர் உள்நாட்டிலேயே தங்கியிருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் சைப்ரஸுடன் நெருங்கிய பிணைப்பை கொண்டிருந்த பிரிட்டன் இப்போது பின்வாங்குவது நாட்டுக்கு அவமானம் என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. மத்திய தரைக்கடல் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலில் பிரான்சின் இந்த தலையீடு ஒரு முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரங்கில் பிரிட்டனின் செல்வாக்கு குறைந்து வருவதை இந்த சம்பவம் காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான தாக்குதல், 18 ஆண்டுகளாக இதற்காகவே காத்திருந்தேன், இஸ்ரேல் வீரர் உருக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதலில் பங்கேற்ற ட்ரோன் இயக்கும் வீரர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். இந்த ஒரு தருணத்துக்காகவே கடந்த 18 ஆண்டுகளாக நான் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தேன் என்று அவர் கூறியுள்ளார்.
ஈரானின் முக்கிய இராணுவ நிலைகளை மிக துல்லியமாக தாக்கி அழித்ததில் ட்ரோன் படைப்பிரிவு முக்கிய பங்கு வகித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய கிடைத்த இந்த வாய்ப்பை மிகப்பெரிய கடமையாக கருதுவதாக அந்த வீரர் தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பம் மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலம் எதிரிகளின் இலக்குகளை சிதறடித்ததாக ஆஸ்திரேலிய ராணுவம் பெருமிதம் கொள்கிறது. இந்த பேட்டி ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எண்ணெய் விலை உயர்வு மின் கட்டணத்தை குறைக்கும் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் பிரித்தானிய அரசு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மிகவும் உயர்ந்து வருவதால் மின் கட்டணத்தை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியினை நிறைவேற்ற பிரிட்டன் அமைச்சர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். எரிசக்தி கட்டணங்கள் குறையும் என்று தேர்தல் சமயத்தில் அளிக்கப்பட்ட உறுதிமொழி தற்போதைய சூழலில் கேள்விக்குறியாகியுள்ளது. உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் எண்ணெய் விலை ஏற்றம் காரணமாக கட்டணங்களை குறைப்பது கடினம் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசை கடுமையாக விமர்சித்து வருவதுடன் மக்கள் ஏமாற்றப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றன. நிலைமையினை சமாளிக்கவும் சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் மாற்று வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். ஹங்கேரி தேர்தல் ரஷ்யாவின் தலையீட்டை தவிர்க்க எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் மேக்கேர் கோரிக்கை. ஹங்கேரியின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான பீட்டர் மேக்கேர் வரவிருக்கும் தேர்தலில் ரஷ்யா தலையிடக்கூடாது என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹங்கேரியின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவதை மக்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். தற்போதைய ஆளும் அரசுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கமான உறவு தேர்தல் முடிவுகளை பாதிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன. இணையவழி தாக்குதல்கள் மற்றும் பொய் பிரசாரங்கள் மூலம் தேர்தலை சிதைக்க ரஷ்யா முயலலாம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக விழுமியங்களை காக்க ஹங்கேரி மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளும் ஹங்கேரியின் தேர்தல் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்து வருகின்றன. உலக முடிவு நெருங்கிவிட்டது. கிரெம்ளின் மாளிகை விடுத்த அதிரடி எச்சரிக்கை. உக்ரைன் போரில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடு அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யா உலக நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. நிலைமை இப்படியே நீடித்தால் அது ஒரு உலகளாவிய பேரழிவுக்கு அல்லது உலகின் முடிவுக்கு வழிவகுக்கும் என்று கிரெம்ளின் கூறியுள்ளது. நவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவது மற்றும் ரஷ்ய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது நிலைமையினை மோசமாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத போர் மூலம் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி சர்வதேச நாடுகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆக்ரோஷமான போக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக ரஷ்யா கருதுகிறது. உலகளாவிய பதட்டம் உச்சத்தில் உள்ள சூழலில் கிரெம்ளினின் இந்த சொல்லாடல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போரபாயம் உலக பொருளாதாரத்திலும் பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.